ஒரு ஹாஸ்பிட்டல் கூட வேலைக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படிச்சு முடிச்சிட்டாலே எப்ப பாரு வேலைக்கு போன்னு வீட்டுல ஒரே டார்ச்சர். படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரையாவது ஏமாத்தி பிழைக்கதான் இந்த காலம். பேருவான் சரி போ. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? உடல் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் அது குணமாகாவிட்டால் 2000 ரூபாய் அது திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையில இருந்து ஒரு பையன் சிக்க மாட்டேங்கானே. தொழில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? எழுதி உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், அதுவே உங்கள் நோய் குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். நல்ல எழுச்சி விளையாட்டு மாட்டிதான். வாங்க போலாம். டாக்டர் டாக்டர். அப்பா இப்பதான் ஒரு பேசினது இருக்கா? என்னப்பா யாரு? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர் நாக்குல எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? இதுக்கு அந்த மாதிரி தான் லாய்க்கு. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துமா? சரி டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து இதுதானே? கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்க. அதெல்லாம் பதனமே தெரியுது. டாக்டர் இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். இப்போ நாக்குல சொல்ல வந்து பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். ஐயோ இந்த சமய மொத்தமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். சார் நம்ம அவனை ஏமாத்தலாம்னு நினைச்சா அவன் நம்மளை ஏமாத்திட்டாங்க. விடக்கூடாது. இப்போ உடனே போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போறோம். டாக்டர் டாக்டர். யாருப்பா? தம்பி உட்காருப்பா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை எப்படி ஏமாத்தன்னு மட்டும் பாரு. டாக்டர் எனக்கு சுத்தமா ஞாபகம் சுத்தி இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துங்க. சரி டாக்டர். டாக்டர் அன்னைக்கு நாக்குல சூரியனுக்கு அந்த மருந்து தான் டாக்டர் ஊத்துறீங்க, மறுபடியும் அந்த மருந்தே ஊத்துறீங்க. வெரி குட். உங்களுக்கு ஞாபகம் சுத்தி வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். ஐயோ 500 ரூபாய் போச்சே. 500 ரூபாய் விட மாட்டேன். இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குரல். தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா. வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர் கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது கண் போறது இல்லையா? சாரிப்பா, எனக்கு வரமே இல்லப்பா. தோத்துட்டேன்ப்பா. 2000 ரூபாய். டாக்டர் 2000 நோட்டு சொல்லிட்டு 500 நோட்டு தரீங்க. கரெக்ட். உங்களுக்கு கண் பார்வை சரியாச்சு. எடுங்க 500. ஐயோ போச்சு. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். எடுங்க ஃபீஸ் 500 ரூபாய். ஐயோ டாக்டர் உங்களுடைய வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். இருந்தா அவ்வளவு ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாத்த கூடாது. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்கணும்.